அடர்த்தியா உங்களோட தலைமுடி கருமையா வளர்றதுக்கு 4 டிப்ஸ் சொல்ல போறேன். நான் சொல்றதுல எது ஈஸியா இருக்கோ அந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் டிப்ஸ், கருவேப்பிலையோட இளம் தளிர்கள் இருக்குல்ல, அதை பறிச்சுட்டு நல்லா காய வச்சிருங்க வெயில்ல வச்சு. அதுக்கப்புறம் அதை பொடி செஞ்சு வச்சுக்கோங்க. அதை தேங்காய் எண்ணெயில போட்டு நல்லா கலந்துருங்க. அதை உங்களோட தலைக்கு தினமும் தடவிட்டு வந்தீங்கன்னு வைங்க. அந்த தேங்காய் எண்ணெய் தடவிட்டு வந்தீங்கன்னா தலைமுடி கருன்னு அடர்த்தியா நீளமா வளரும். ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கரிசலாங்கண்ணி இலை, நெல்லிக்காய், கருவேப்பிலை இந்த மூன்றையும் அரைச்சி வடை மாதிரி தட்டி நல்லா நிழல்ல வச்சு நல்லா காய வச்சிருங்க. நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தேங்காய் எண்ணெயில அதை போட்டு நல்லா ஊற விட்டுருங்க. அந்த தேங்காய் எண்ணெயை தினமும் உங்களோட தலைக்கு தடவிட்டு வந்தீங்கன்னா தலைமுடி நல்ல கருமையா அடர்த்தியா நீளமாக வளரும். மூணாவது டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நெல்லிக்காயை எண்ணெயில போட்டு தாளிச்சு வச்சுங்க, பத்திரப்படுத்தி வச்சுங்க. இந்த எண்ணெயை தினமும் உங்களுக்கு தலையில தேய்ச்சிட்டு வந்தாலே போதும். நெல்லிக்காயில இருக்கக்கூடிய வைட்டமின் சி சத்து தலைமுடிக்கு கருமையை கொடுக்கும், தலைமுடியை வலிமையாகவும் வச்சுக்கோங்க. நாலாவது டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, மருதாணி பொடி, காஃபி, அதாவது காஃபி தூள், மருதாணி பொடி, எலுமிச்சை பழ சாறு, அதுக்கப்புறம் டீ தூள், இது எல்லாமே ஒன்னாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஹேர் பேக் ரெடி பண்ணிங்க. இந்த ஹேர் பேக்கை உங்க தலைமுடியில தடவி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தலை குளிச்சுட்டு வரலாம். இந்த மாதிரி பண்ணாலும் நரைமுடி ஈஸியா மறைஞ்சிடும், தலைமுடி அடர்த்தியா கருன்னு வளரும்.